ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 15 தைப்பொங்கல் திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு சிறிய பொருளை குறைஞ்சது ஒரு 3-4 பேருக்காவது தானமாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வறுமை அப்படிங்கிறத இருக்காது. தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வருடம் தைப்பொங்கல் திங்கட்கிழமையில் வருது. திங்கட்கிழமையில் வர்றதால பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கணும், பொங்கல் பானை எத்தனை மணிக்கு வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வரும். திங்கட்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது காலை 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் பொங்கல் பானையை வைக்கிறீங்க அப்படின்னா 6:30 மணிலேருந்து 7:30 மணி இந்த நேரத்தை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 9:30 மணிலேருந்து 10:30 மணி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லை 10:12 யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பொங்கல் பானையை வச்சு படைக்கலாம். இதுதான் இந்த வருடம் பொங்கல் பானை வைப்பதற்கான சிறந்த நேரங்கள். இதெல்லாம் ஓகே. பொங்கல் பானை வைக்கிறோம், எப்பவும் போல சாமி கும்பிட்றோம், சூரிய கடவுளை நமஸ்காரம் பண்ணுறோம். அன்னைக்கு தினம் வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும். கண்டிப்பாக இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க சேர்ந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய 4-5 பெண்களுக்கு கொடுத்தாலும் சரி, இந்த ஒரு சின்ன பொருளை கண்டிப்பாக தானமாக கொடுக்க தவறாதீங்க. அது என்ன பொருள் அப்படின்னா குண்டு மஞ்சள். விரலி மஞ்சள் கிடையாது, குண்டு மஞ்சள். குண்டு மஞ்சளை மட்டும் வெறுசாக கொடுக்காம ஒரு செட்டு வெற்றிலை பாக்கு, அதில் ஒரு வாழைப்பழம், குண்டு மஞ்சள், தாலி சரடு, குங்குமம் இதுவும் கொடுக்கறது இன்னும் சிறப்பு. ஆனால் அதில் குண்டு மஞ்சள் முக்கியமாக இருக்கணும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களை ஒரு சின்னதாக ஒரு பேப்பர்லாம் மடித்து ஒரு ஆளுக்கும் ஒரு பொட்டலமாக நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இல்லை கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்லி குறைஞ்சது ஒரு 3 பேருக்கோ 5 பேருக்கோ இப்போ சொல்லிக்கூடிய இந்த வெற்றிலை பாக்கு, குண்டு மஞ்சள், தாலி சரடு, குங்குமம் இது எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். வயதில் பெரியவங்களாக இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இப்படி செய்யறதால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க வாழ்த்துறது மூலயமா அவங்களோட வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு தான் சேரும். கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்படிப்பட்ட தை திருநாளில் அதுவும் பொங்கல் தினத்தன்னைக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு சிறிய பொருளை தானமாக கொடுங்க. வீட்டில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஏழை எளிய மக்கள் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட கூரையில் குடிசையில் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் ஒருவேளை சாப்பாடும் போடலாம். இல்லைனா அவங்க பொங்கல் திருநாள் கொண்டாடுறதுக்கு உங்கள் கையால் 1 கிலோ 2 கிலோ அரிசியும் வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்சால் வெல்லமும் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த பொருட்களை எல்லாம் தானமாக கொடுக்கறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மறக்காமல் இந்த குண்டு மஞ்சளை மட்டும் அக்கம் பக்கத்தினருக்கோ இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ நீங்கள் உங்கள் கையில் தானமாக கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வறுமை அப்படிங்கிறது இருக்காது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.